உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். சாம்ராஜ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாதம் 2025 இந்த மாதத்திற்கான பலன்களும் பரிகாரங்களும் இந்த 12 ராசிகளுக்கும் நாம இந்த பதிவில் பார்க்கலாம். அக்டோபர் மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாதம் அமாவாசையே நமக்கு தீபாவளி வருது. ஐப்பசி மாதம் துலாம் மாதம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நமக்கு இந்த துலாம் மாதம் தொடங்குது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி வருது. அப்புறம் கேதார கௌரி விரதம் ஏன்னா அக்டோபர் 21 அமாவாசை, அக்டோபர் 20ஆம் தேதி நமக்கு தீபாவளி. அப்புறம் கேதார கௌரி நோம்புல இருந்து அப்புறம் உடனே கந்த சஷ்டி ஆரம்பமாகுது. இப்படி நமக்கு ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் தான் இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த சூரியனினுடைய மாற்றம் மற்றும் மற்ற கிரகங்களினுடைய மாற்றங்களை வைத்து 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் இருக்கு என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா வியாபார சம்பந்தப்பட்டது, தொழில், இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல். ஸோ சூரியன் இப்போ இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இல்லை கடன் வாங்கினாலும் அதை அடைக்கக்கூடியதற்கான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இதெல்லாம் இருக்கும். ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர் 18 சூரியன் நமக்கு துலாம் ராசிக்கு மாறிடுறாரு. ஸோ இந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்பவுமே முன்னேற்றத்தை கொடுக்கறதாக இருக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் செவ்வாய் பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ ரொம்பவுமே ஒரு திருப்தியான ஒரு மாதமாக அமைய போகுது. இந்த ஐப்பசி மாதத்தில் குரு அதிசாரமாக மாறுகிறார். இந்த குரு அதிசார பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. ஸோ மாச பிறப்பிலேயே குரு பகவான் கடகராசிக்கு மாறுகிறார். ஸோ நம்ம மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால ஐப்பசி மாதம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இவங்க நல்ல முடிவுகளை எடுக்க ரொம்ப சாதகமாகவே அமையும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல பண விவகாரம், பண புழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல தாராளமாகவே இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் எல்லாம் இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கொஞ்சம் சந்திரன் சஞ்சாரத்தை வைத்து இவர்கள் அதை முடிவு பண்ணலாம். இந்த அக்டோபர் மாதத்துல வேலைக்கு போறவங்க, அரசு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, இல்லை அரசாங்கத்தை சார்ந்த பப்ளிக் செக்டர்ஸ் இதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமையும். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பண்டிகை காலமான தீபாவளி அப்புறம் இந்த கந்த சஷ்டி இது எல்லாமே குடும்பத்துல ஒரு நல்ல சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கும். முடிஞ்சால் மேஷராசி செவ்வாய்க்கு அதிபதி இல்லையா, அதனால இந்த கந்த சஷ்டியின் பொழுது திருச்செந்தூர் சென்று அங்கு இந்த கந்த சஷ்டியில 6 நாள் இல்லைன்னா கூட சூரசம்ஹாரத்துக்கு போயிட்டு நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இது இருக்கும். மேலும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அவசியம் முருகன் ஆலய வழிபாடை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல சூரியன் 18ஆம் தேதிக்கு சூரியன் மாறுகிறார் துலாம் ராசிக்கு. ஸோ அதே நாளில் தான் குரு பகவானும் மாறுகிறார். இதுவரையில் 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெறார். சூப்பர் டூப்பர் பீரியடுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு. ஸோ நீங்கள்லாம் எப்படி பிளான் பண்ணலான்னா, 3ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு இந்த ஐப்பசி மாசத்துல வராரு அப்படின்னா புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் நீங்க அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ உங்க வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் நிறையவே சேஞ்ச் ஆகும். இன்னும் ஒரு படி மேலே உயர்றதுக்கான வழி பிறக்கும். ஸோ அப்போ நமக்கு பொருளாதாரம், பணம் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நமக்கு நடக்கும் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் நல்லா இருந்தாலே உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கலாம். அது குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். ஸோ சூரியனும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல
சுக்கிரன் வீட்டுக்கு வந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு திருமண விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணணும், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் நல்லாவே வந்து பிளான் பண்ணலாம். வீட்டில் குடும்பத்தில் ஒரு சுபம் வருவதற்கான வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இவர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வழக்கு, விசாரணை, சண்டை சச்சரவுகள் இது எல்லாம் மாறக்கூடியதாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் இது எல்லாமே வந்து தீரும். இந்த மாசத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கடன் கொடுக்கறது, ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு, அதனால கடன் அப்புறம் ரோகம், ஆரோக்கியம் இது ரெண்டத்துலையும் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எந்த விதமான ஒரு கடன், ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை நண்பர்களுக்கு கடன் கொடுக்கறதோ, இல்லை நண்பர்களுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிற்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா 4க்குடைய அதிபதி சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பதனால் கூட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பகையாக மாறுவதற்கு வழிகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதில் எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நமக்கு தீபாவளி வருது, தாந்தேராசு, அப்புறம் லக்ஷ்மி பூஜையெல்லாம் இந்த டைமில் தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. மிதுன ராசினியர்கள், மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு திருப்தியான மாதமாக இருக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா ஆகும். ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார் அதிசாரமாக. ஸோ இந்த குருவினுடைய மாற்றம் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து ஒன்று சேர்க்கும். இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பல வகையான உடல் உபாதைகளை கொடுத்திருக்கலாம். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருக்கும். இந்த நிலைமை மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து மாறக்கூடும். இவர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றமானது 5ஆம் இடத்தில் வருவதனால் குழந்தைகளினுடைய நலனும் கொஞ்சம் உயரும். இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறார். இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதம் 5, 6, 7 மற்றும் அக்டோபர் மாதத்தில் 26, 27, 28 இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவே அமைகிறது. பல நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தீரும். இந்த டைமில், இந்த அக்டோபர் டைமில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களாக இருக்கலாம். திருமணம், வீடு, வண்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இல்லை பெரிய பணம், இது சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ குரு மாற்றம் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைமு. மிதுன ராசிக்காரர்கள் அந்த டைமில் வந்து வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு கோவில் நான் என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புரட்டாசி ஐப்பசி 2மே வருது இல்லையா? ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில், அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில அம்மன் ஆலய வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மன் கண்டிப்பாக போங்க. கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள், நம்மளுடைய திருச்சியில் இருக்க சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், இவங்களை எல்லாம் மறக்காமல் இந்த மாதம் போய் பாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு வரார் அக்டோபர் 18ஆம் தேதி. ஸோ ரொம்பவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையில் விரயத்தில் இருந்த குரு பகவான் நமக்கு ஜென்மத்தில் அதுவும் உச்சபலம் பெற்றிருக்க போகிறார். அப்படிங்கும்போது ரொம்பவுமே நமக்கு மனசில் ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் கடகராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு, அப்புறம் 9ல் சனி, இப்படி பல குழப்பங்கள், ஒரு கான்க்ரீட்டாக ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ஒரு குழப்பம், ஒரு பயம், இது எல்லாமே இருக்கும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலம். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும்
உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நாட்கள் என்று சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன கோளாறுகள் அவ்வப்போது வந்து போகலாம். குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் இருக்கலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில கனவுகள் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும். இந்த நாள், அதாவது இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்திரமான வாரம். ஸோ வியாபார முடிவுகள் எடுப்பது, இல்லைன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதை சனிக்கிழமையில் நீங்கள் எடுங்க. ரொம்பவுமே ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த சனிக்கிழமை உங்களுக்கு இருக்கும். அக்டோபர் மாதத்தில் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சக்கரத்தாழ்வாரினுடைய வழிபாடும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ராசிநாதன் சூரியன் துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி துலாம் ஐப்பசி மாதம் போகிறார். ஸோ இந்த துலாம் மாதம் இவர் போகிறதுல ஒரு நல்ல மனதில் மகிழ்ச்சி, அப்புறம் சந்தோஷம், இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட சில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் நம்ம சிம்மராசி அன்பர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனதளவில் சில நெருடல்கள், சில குழப்பங்கள், இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் சில செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் மற்ற விஷயங்கள், பண விவகாரங்கள், பங்கு சந்தையின் முதலீடுகள், இது போன்ற விஷயங்களில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இது சந்திரனின் சஞ்சாரத்தை வைத்து நீங்கள் உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் முடிவு செய்து கொள்ளலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் ஒரு 5, 6, 7 இந்த நாட்கள் மற்றும் அக்டோபர் மாதம் மத்தியில் பார்த்தீங்கன்னா 19, 20, 21, அக்டோபர் மாத இறுதியில் 29, 30 இந்த நாட்கள் எல்லாமே சாதகமான நாட்களாக அமைக்கிறது. ஸோ விண்ணப்பம் செய்வது, இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை போய் சந்திப்பது, இது எல்லாத்தையும் இந்த நாட்களில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைக்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு சூரியன் ராசியிலிருந்து மாறுகிறார். இந்த துலாம் ராசிக்கு போகக்கூடிய சூரியன் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 7, 8, 9, 10 இந்த நாட்களில் சில உடல் உபாதைகளை கொடுக்கலாம். இந்த சூரியனினுடைய மாற்றம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை கொடுக்கலாம். வேலை விஷயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் அவர் உச்சபலம் பெறும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அது மட்டுமல்ல, சில மனக்குழப்பங்களும் தீரும் இவர்களுக்கு அலுவலக சார்ந்த விஷயங்களில். வியாபாரம், தொழில் இது செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான மாதமாக இருக்கும். கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஒரு கடினமான மாதமாகவும் இருக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த சூரியனினுடைய மாற்றமானது 7ஆம் இடத்தில் சூரியன் பார்வை சனி மேல் இருந்ததனால் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு வருகிறார் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. அதுவரையிலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் சில விரைய செலவுகள் காத்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். பல மாதங்களாக உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த தொய்வு மற்றும் கடன் பிரச்சனைகள், இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சில மாற்றங்கள் காத்திருக்கிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில விஷயங்களும் மாறக்கூடும். அது மட்டும் அல்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையலாம். சூரியனின் மாற்றமானது உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை குறைக்கும். வயதானவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆரோக்கியங்கள் மேம்படும். கடன் பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு இந்த கடன் தீர்வதற்கு
வங்கி மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த துலாம் மாதம் ஆனது கங்கை ஸ்நானம் செய்வது மிகவும் நல்லது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் துலா ஸ்நானம் காவேரியிலையாவது போய் நீங்கள் பண்ணலாம். இந்த தீபாவளி சமயத்தில் அக்டோபர் மாதம் 20, 21 அந்த வாரமே வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். அவசியம் இந்த மாதம் ஒரு ஆலயம் சென்று தரிசனம் செய்வதுன்னா காவேரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள். ஸோ ஸ்ரீரங்கம் போகலாம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் போகலாம். காவேரி எங்கெல்லாம் ஓடுதோ ஈரோடு, பவானி இந்த சைடில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்று தரிசனம் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல வகையில் நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுவும் சூரியன் வந்து இப்போ 12ஆம் இடத்திற்கு நீச்சம் பெற்றிருக்கிறார். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாக்கியத்துக்கு வந்துடுறார். ஸோ அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து ஒரு 2 மாத காலம் குரு அதிசாரமாக இருக்கார். நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண தடை விலகுவது, குழந்தை பாக்கியம் முக்கியமாக. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியக்காரகன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறது சும்மா ரொம்பவுமே ஒரு நல்ல பீரியடு. பக்காவாக பிளான் பண்ணுங்கள். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நற்காலம் என்று சொல்லலாம். வேலை, திருமணம், உடல் ஆரோக்கியம் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அண்ட் மேலும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஃபஸ்ட்டு இருக்காது. ஸோ வேண்டிய வரங்களை தரக்கூடிய மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம். இதில் அக்டோபர் மாதத்தில் வந்து வரக்கூடிய கந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைத்து விதமான பலனையும் கொடுக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானினுடைய வழிபாடை மறக்காமல் செய்ய வேண்டும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த கடன் அடைவது மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் வருவது இது எல்லாமே இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது. ஸோ மனதிற்கு ரொம்ப நிறைவான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாமே இவர்களுக்கு வெற்றி அடையும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அக்டோபர் மாதத்தில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவதும் இவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். திருமணமான பெண்கள் வந்து உங்களுடைய பிறந்த வீட்டிற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். திருமண விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். குறிப்பாக வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் இல்லை வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து முக்கால்வாசி தீரும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் ஆலய தரிசனங்கள் அப்படிங்கும் பொழுது திங்கட்கிழமை தோறும் சிவன் ஆலய வழிபாடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருந்து சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடும். இவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து. அதனால குரு பார்வை உங்க ராசி மேல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது நன்மையை தரக்கூடிய முடிவுகளாகவே இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கிறது, மாற்றுறது, அலுவலக விஷயங்கள், உங்கள் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள், இப்படி பல விஷயங்களும் உங்களுக்கு மாறக்கூடும். எந்த விதமான ஒரு மன சஞ்சலமோ அல்லது மனதில் வேதனைகளோ உங்களுக்கு தேவையில்லை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நன்மைகளும் இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடும். இவர்களுக்கு 3 அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஒரு ஹையர் ஆல்டிடியூடுக்கு போகலாம். குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வெளி மாநிலங்கள் போகிறதோ, நீங்கள் எதிர்பார்த்தபடி அலுவலகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதோ, பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதோ, இது எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு சில நாட்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு திடீர் முடிவுகள் எடுப்பதோ அல்லது ரொம்ப சில ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதுவும் அக்டோபர் 15லிருந்து 20 தேதிக்குள்ள ஒரு ப்ரெஷரைஸ்டு பீரியடாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஐப்பசி அமாவாசை அந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஐப்பசி அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை வந்து 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது.
தொழில் சார்ந்த விஷயங்கள், அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம். ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் துலா மாதம் ஐப்பசி மாதம் அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. மேலும் உங்களினுடைய குழந்தைகள் மூலமாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். 5ஆம் இடத்திற்கான இந்த சுக்கிர பகவான் கேதுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன மனவேதனைகள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகலாம். பட் பிள்ளைகளால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனவேதனைகள் தீரக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, அவிட்டம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல பணப்புழக்கங்கள் வந்து அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை வந்து தரும். இந்த மாதம் நீங்கள் வந்து பரிகாரம் செய்ய வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அது வந்து சென்று பார்க்கலாம். அதே மாதிரி கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்கை, இந்த ஆலயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்சால் இந்த மாதம் அந்த ஆலய தரிசனங்கள், துர்கை எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால வழிபாடு ரொம்ப சிறந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வந்து, கும்பராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நிலையில் வந்து மாறுகிறார். ஸோ இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் பாக்கியத்திற்கு 9ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன மனவேதனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கும் மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மாறுகிறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேயர்களுக்கு வந்து சில செலவுகள் அதிகமாக இருக்கும். இது சுப செலவுகளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும், படிக்கக்கூடியவர்களுக்கு கல்லூரி, பள்ளி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து மாறும். கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப நீண்ட காலமாக வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் தடைப்பட்டு இருந்தது. இப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் இது மாறும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல காலம் என்று சொல்லலாம். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் நண்பர்களாலும் சில நன்மைகள் இவர்களுக்கு நடைபெறும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் நல்ல பணப்புழக்கங்கள் வருவதற்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நாட்கள் அவர்களுக்கு சாதகமாக உண்டு. ஸோ தீபாவளி மற்றும் அதில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி பூஜையை நீங்கள் சிறப்பாக செய்யலாம். இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதோ, அது விநாயகர் ஆலயமாக இருக்கலாம், இல்லைன்னா சிவன், பெருமாள், ஏதோ ஒரு ஆலயம், அரிசி தானம் செய்வது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பௌர்ணமி அன்று செய்வது மிகவும் விசேஷம். கும்பராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன மனக்குறைகள் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இவர்களுக்கு இருக்கும். மருத்துவ செலவுகளும் உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவானின் மாற்றமானது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்துகிறது. அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றலாம். உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், உடன் பிறந்தோர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டங்கள் மாறும். நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகளும் இந்த மாதத்தில் தீரும். கந்த சஷ்டி அந்த பீரியடு, அந்த 6 நாட்களும் சஷ்டி விரதம் இருந்து அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வந்து சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு 6 நாட்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். இந்த திருக்கல்யாண உற்சவம் திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டால் திருமண யோகங்கள் கைகூடும். இந்த சூரசம்ஹாரம் முடிந்து தெய்வானையினுடைய திருமணத்தை சென்று கண்ணார கண்டுகளிப்பதும், திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் சென்று வர இந்த மீனராசி நேயர்களுக்கு தோஷங்கள் விலகும். மேலும் உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்
இந்த அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் அக்டோபர் 21ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். தீபாவளிக்கு நீங்கள் 20ஆம் தேதி தீபாவளி அன்று அன்னதானங்கள் செய்து இறைவனை வழிபாடு செய்ய மீனராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.